பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்களுக்காக 60 ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆர் பாடல் பாடி வைத்து சென்றுள்ளதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாடல் ஒன்றையும் பாடி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக அரசியலமைப்பு என்ற படத்தில் சின்ன பயிலே சேதி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தை நல்லா எண்ணி பாருடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு சொன்னார். இது தீர்க்க தரிசனமாக இப்படிப்பட்டவர்கள்லாம் பின்னால் அரசியலுக்கு வருவார்கள் என்று கருதி தான் இந்த பாடலை மிக பொருத்தமாக கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடி கொடுத்துருக்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் அவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பேச்சில் முதிர்ச்சி இல்லை, நாகரிகம் இல்லை, வயதுக்கு தக்கவாக பண்பாடும் இல்லை. அவர் இந்த கூவாத்தூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். கூவாத்தூரில் என்ன நடந்தது? கூவாத்தூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த எங்களுடைய காவல் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவர் அம்மாவும் மறைந்து விடுகிறார். அவர் மறைந்த பிறகு அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏ தங்கு விடுதி இருந்தாலும் கூட அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். பல பிரச்சனைகள் இருந்தது. எனவே ஒரே இடத்துல அவர்கள் தங்க வேண்டும். ஒரு அரசு அமைகின்ற வரை நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னால் நாரி போகும்.